ஊழல் மற்றும் கனிமவள ஊழல்களில் அதிமுக, திமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் கடந்த 50 ஆண்டுகளாக கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட்டது என பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் திமுக, அதிமுக கட்சிகள் கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சியில் மதுவிலக்கு பற்றி பேசாமல் இப்போது தேர்தல் நேரத்தில் பேசுவது ஏமாற்று வேலை என்றும், மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை மற்றும் கிரானைட் போன்றவைகளில் திமுக, அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளும் கூட்டு கொள்ளையடித்துள்ளது என அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என கூறும் திமுக தான் 61% டாஸ்மாகை வைத்துள்ளது என்றும், மதுவிலக்கு தனி சட்டம் கொண்டு வருவோம் என திமுக கூறுவது ஏமாற்று வேலை என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பற்றி கலைஞர் அவர்கள், நான் கேட்கின்ற கேள்வி, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு கொண்டு வர நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறது. மதுவிலக்குக்கும் சட்டத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், அவ்வளோதான். இது பிறகு ஏன் உங்கள் தேர்தல் அறிக்கையிலே மதுவிலக்குக்கு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? ஒன்று, உங்களுடைய தேர்தல் அறிக்கை பொய்யாக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் பொய் சொல்ல வேண்டும், அல்லது தவறான கருத்தை சொல்ல